என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இல்லையே பட்டு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? நான் நினைச்சேன் டெய்லி நாங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க ஸ்கூல்ல தானே இருப்பீங்க. அப்ப என்னமா ஸ்கூல்ல இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆமா, டெய்லி உன்னை யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போவா? நான் எங்க அம்மாக்கு கூட வருவேன். என் ஃப்ரெண்ட் உங்களையும் உங்க அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்களா? இல்லையே. ஐயோ, கூட்டிட்டு போக மாட்டாங்களா? ஐயோ, கூட்டிட்டு போக மாட்டாங்களே. அப்பனா உங்க அம்மாக்கு பாசம் இல்லையா உங்க மேல? எல்லா அம்மாக்கும் பிள்ளைங்க மேல பாசம் உண்டு. அப்ப ஏன் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு உங்க அம்மா வரல? ஏன்னா நான் பெரிய பையன் ஆயிட்டேன். ஆமா ஆமா, என்ன பெரிய பையன்? கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளையும் இருக்கு, பையன் ஆயிட்டாராம் பையன். ஆமா, பெரிய அண்ணன்மார் இருக்காங்க எல்லாம். அதிலேயே அவிய அப்பா எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு வருவாங்களே. அப்படியா? ஏன்னா எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியும். வழி தெரியுமா? உன்னை எப்போ உங்க அம்மா வந்து கூட்டிட்டு போவாராங்க? இது வரைக்கும் உங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்லையே. அவங்கள பார்க்க முடியாது. ஏன் பட்டு? பாக்குற மாதிரி வந்தா நீங்க பாத்துருவீங்கல. பாக்குற மாதிரி வந்தா நான் பாத்துருவேனா? ஆமா. எடி, உன்னை பத்தி மட்டும் பேசு. என்னை பத்தி தான் பேசேன். அது பிறகு எதுக்குடி நடுவுல என்ன பத்தி எல்லாம் பேசணும்? என்ன பத்தி பேசும்போது உங்க கதையை வரதுலாம். இசை, ஃப்ரெண்ட் நீங்க சொல்லுங்க. இவளுக்கு இல்லாட்டலாம் கொஞ்சம் கொழுப்பு தான் கூட்டிட்டு வருது. ஏன் பட்டு, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? ஆஹா, எங்க வீட்ல உங்க வீட்ல எல்லார் வீட்ல இருக்க மாதிரி இருப்போம். எல்லார் வீட்லயும் இருக்க மாதிரியா? நான், எங்க அம்மா, அங்கிள், வேற நிறைய பிள்ளைகள், அது பிறகு அந்த பாட்டி, அது பிறகு சமைக்கலாம் வருவாங்கல்ல அந்த ஆண்டி. நீங்க ஜாயின்ட் ஃபேமிலியா? அப்படின்னா ஆமான்னு சொல்லு. அப்படின்னா என்ன? ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா போனை கட் பண்ணிடுவேன். ஏன் உங்களுக்கு? ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா போனை கட் பண்ணிடுவேன். ஹலோ, ஆமான்னு சொல்ல சொல்லியாவ. இடி, யார் உனக்கு சொல்லி கொடுக்குறா? எங்க அம்மா தான். முன்னாடிதான் இந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி பார்த்தது. இப்ப எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியா யாரும் இருக்கிறதில்ல. ஆமா, அப்படின்னா என்னது? எப்படின்னா இப்ப ஏதோ சொன்னீங்கல்ல. ஜாயின்ட் ஃபேமிலியா? ஆ, அப்படின்னா அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, குட்டி பிள்ளைங்க எல்லாரும் ஒரே வீட்டுல ஒத்துமையா ஒன்னா இருக்கிறது தான் ஜாயின்ட் ஃபேமிலி. அப்பனா நாங்க அவங்க இல்லையே. இப்ப தானே நிறைய பேரை லிஸ்ட் போட்டேன். ஆனா பெரியம்மா பெரியப்பா சரி, வேற ஏதாவது பேசலன்னா போனை வச்சிருவேன். அந்த கிளாக் இருக்குல்ல, ஆமா, அது 6 மணில இருக்கும்போது நீங்க அமிர்தா ஆண்டி கிட்ட பேச ஆரம்பிச்சிங்க. அது 8 மணி தாண்டினதுக்கு பிறகுதான் போனே வச்சிங்க. ஞாபகம் இருக்கா? உனக்கு ஃபோன் பண்ணி தந்தேன் பத்தியா? என்ன அங்க சண்டைய போட்டுட்டு இருக்க? ஏன் ஃப்ரெண்ட் பெரியவியனா மாட்டா எம்பட நேரம் வேணாலும் ஃபோன் பேசலாம். சின்ன பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதா? இருக்கலாமே, அதுல என் ஃப்ரெண்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். வீட்டுக்கு போனது நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்ப. இல்ல, இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் ஆப்பிள்ல கலரிங் பண்ணேன். நான் கலரிங் பண்ணத பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்குமே. அப்படியா? அப்பனா எனக்கு கலர் பண்ணி தருவியா? நீங்க படம் வரைஞ்சு தாங்க, நான் கலர் பண்ணி தரேன். அந்த லைனுக்கு வெளிய போயிட்டா நம்ம அவுட் தெரியுமா? லைனுக்கு வெளியே போயிட்டா அவுட்டா? கலரிங் பண்ணும்போது ஆப்பிளுக்கு வெளிய போயிட்டா அவுட் ஆயிருவான். அச்சச்சோ, அப்படியா? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்படி கலரிங் பண்ணனும்னு சொல்லி தரேன். இனிமே எல்கேஜி இப்ப ஸ்கூல் திறக்க போகுதுல, அப்போ காம்படிஷன் கலரிங் கம்போஸ் வைக்கும்போது நான் முத பிரைஸ் வாங்குவேன். அப்படியா? எங்க சர்ச்சில எல்லாம் எனக்கு பிரைஸ் கிடைக்கும் தெரியுமா? இப்போ ஒரு சண்டே போச்சுல. சண்டேயா? சண்டே தானே கோயிலுக்கு போவோம். ஆமாமா, சண்டே தான் கோயிலுக்கு போவோம். அங்க நிறைய வசனம் சொன்னா அதுக்கு இசைக்கு முத பிரைஸ் டிஃபன் பாக்ஸ் கிடைச்சு தெரியுமா? அப்படியா? நான் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நிறைய சாப்பிடுவேன்ல, அப்ப அதுல தான் சோறு கொண்டு வருவேன்.
எனக்கு டிஃபன் பாக்ஸே இல்லையே, எனக்கு தருவியா? இல்லையா? இல்ல பட்டு. ஓகே. ஏன் தூக்கம் வருது, முடிக்கிறியா? ஹலோ ஃப்ரெண்ட், நீங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போவீங்களா? போன உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசிட்டு இருப்பீங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையே. ஃப்ரெண்ட், நான் உங்க ஃப்ரெண்ட் தானே. ஆமா பட்டு. அது பரவ ஃப்ரெண்ட் இல்லைனா? ஆ, நீ மட்டும் தான் ஃப்ரெண்டு, வேற ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? ஏன் நீ வீட்டுக்கு போனதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிருவியா? எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போனதும் அவி அப்பா எல்லாம் இருக்காவேல, அவிய கூட ஃபோன் பேசுவாங்க. ஆஹா. எனக்கு ஆசையா இருக்கு தெரியுமா, எங்க அப்பாட்டையும் பேசணும் போல. அவங்க எல்லாம் வீட்டுக்கு போனதும் அவி அப்பா கூட பேசாவனா, நானே இப்ப எங்க அப்பா கூட பேசணும் தானே. இவ இப்ப யார சொல்றா? அப்பா கூட பேசுவீங்களா? ஆமா, நாங்க டெய்லி பேசுவோம். இது யார சொல்ற? ஆனா உங்க அப்பாவை நீ பார்த்ததே இல்லைன்னு சொன்ன. வீட்டுக்கு போன உடனே அவியெல்லாம் அவி அப்பா கூட பேசுவாவ. அப்ப அதெல்லாம் அவி அப்பா. இப்ப நான் வீட்டுக்கு வந்ததா உங்க கூட பேசேன். அப்ப நீங்க தானே என் அப்பா. வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வா வா என்னுயிரே தந்தை என பதவி கொடு. ஹலோ ஃப்ரெண்ட். ஹலோ. ஆம். இசை, உங்க அம்மா பக்கத்துல இருக்காங்களா? ஏன்? சொல்லேன். இல்லையா? இப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? ஏதோ அப்பான்னு சொன்னல. ஆ, அவியெல்லாம் வீட்டுக்கு போன உடனே அவங்க எல்லாம் பேசுறாங்க. அது அவி அப்பா. அப்ப நான் வீட்ல உங்கள்ட்ட தானே பேசேன். அப்பனா நீங்க எங்க அப்பான்னு சொன்னேன். நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கும் இந்த தகுதி கிடைச்சிருக்கோம்ல. எதுக்கு இப்ப கத்துற? சொல்லுமா. ஃப்ரெண்ட், நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு இசை. அவிய அப்பா எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரும்போது நிறைய முட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களாம். அதே மாதிரி நீங்க எனக்கு டெய்லி முட்டாய் எல்லாம் வாங்கி தரீங்க. அது பிறகு அவிய வீட்டுக்கு போன உடனே அவிய அப்பா மார்வல்ட்ட எல்லாம் பேசுவாங்க. நான் உங்க கூட பேசேன். இப்ப நான் உங்க கூட பேசேனா நீங்க எனக்கு அப்பா மாதிரி தானே. நீங்க என் கூட பேசுறீங்கன்னா உங்களுக்கு நான் பிள்ளை மாதிரி தானே. ஆமா இசை, உங்க அம்மா மட்டும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கா, உன்னை நான் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவேன். அப்புறம் அப்புறம் என் குழந்தை மாதிரி வளர்ப்பேன். ஆனா எங்க அம்மா இன்னும் யாருக்கு கொடுக்க மாட்டாவ. அப்படியா? ஆனா எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவியாளுக்கா அப்பா எல்லாம் பைக்ல கூட்டிட்டு வருவாவ, பைக்ல கூட்டிட்டு போவாவ வீட்டுக்கு. என்ன யாரும் பைக்ல கூட்டிட்டு போக மாட்டாவ. அப்படியா? பைக்ல கூட்டிட்டு போனாதானே அப்பா இருக்கான். அது பிறகு ஃப்ரெண்ட், அந்த மேட்டர் எப்போ ஓபன் பண்ண போறீங்க? என்ன மேட்டர்? ஆமால, அத பத்தி பேசணும்ல. ஆமா, நீங்க பேசி கூப்பிட்டாதான் ஆள் வரான். எந்த ஆளு எங்க வரான்? ஐயோ, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்களே. நீங்க எப்ப பேச போறீங்க? இந்தோ இப்பவே பேசிடுவான், போனை கொடு. என் ஃப்ரெண்ட் உங்கள்ட்ட பேசணுமே. என்கிட்டயா? ஆமா, இங்க நீங்க மட்டும் தானே இருக்குதியா? ஹலோ. என்னால எல்லாம் முடியாது. அவர் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாரு. என் ஃப்ரெண்டே ரொம்ப பாவம். நீ மட்டும் பேசின போது நான் பேசல. ஃப்ரெண்ட் எங்க அம்மா பக்கத்துல தான் நிக்கவ. நீங்க பேசுங்க. அடி பாவி. அம்மா, என் ஃப்ரெண்ட் என்னமோ பேசணுமே. நல்லா சொல்லுங்க. நீ மெதுவா சொன்னா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு சத்தமா சொன்னா கேட்டுதானே ஆகணும். எப்படியாவது நீ நினைச்சது நடந்துடணும். ஆனா இப்ப எதுக்கு இந்த ஆளுகிட்ட பேச சொல்லா? ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ. ஆம். பேசுங்க. எங்க கேட்டு சவுண்ட் மாதிரி இருந்தான். மண்டைக்குள்ள மசாலா இருந்தனா இதுக்கு முன்ன கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் தான் இசைக்காமான்னு கண்ணு முன்ன போய் நின்னாலும் கண்டுபிடிக்க மாட்டாரு. இசை அம்மா கூட எனக்கு ஒரு 2 நிமிஷம் பேசணும். சொல்லுங்க சார். நீங்க கூட நினைக்கலாம், எதுக்காக இவன் தினமா இந்த பிள்ளை கூட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. நான் இசை கூட போன்ல பேசுறதுனால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருக்கா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல. என்னன்னே தெரியல, உங்க பொண்ணு கூட பேசும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. ஏதோ பெருசா இழந்து போன ஒரு விஷயம் கையில கிடைச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க எப்போ பேசணுமோ பேசிக்கோங்க. தேங்க்ஸ். ஒரு சின்ன ஹெல்ப்.
என்கிட்ட இந்த ஆளுக்கு என்ன ஹெல்ப்பு? ஹலோ மேம். ஆ சார் சொல்லுங்க. 1 வீக்ல ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்கள டூர் கூட்டு போறோம். பெரிய பிள்ளைங்கள தான். சரி சார். ம், பரவாயில்ல சொல்லுங்க. நானும் டூர் போக வேண்டாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கம்பெனி தரதுக்கு ஆள் இல்ல. இப்ப இசை வேற டூர் போறதுக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கா. ஒரு 2 நாள் என் கூட அவளை அனுப்ப முடியுமா? 2 நாளா? ஆமா, நீங்க பயப்பட வேண்டாம், பத்திரமா பார்த்துப்பேன். இல்ல சார், டூர்னா நிறைய பிள்ளைங்கெல்லாம் போவாங்க. எல்லாரையும் உங்களுக்கு கவனிக்கணும்ல. இதுல இவளை எப்படி பாத்துக்க முடியும்? அதுக்கு தான் வேற டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, நான் இசையை பார்த்துக்கலாம். அப்படி இல்ல, நான் இல்லாம அவ இருந்ததே இல்ல. பிறந்ததுல இருந்து அவளை பார்க்காம நானும் இருந்ததில்ல. 2 நாள் வேற. நைட்லாம் தூங்கும்போது உங்களை தொல்லை பண்ணுவான். கண்டிப்பா என்ன தேடுவான். அப்ப நீங்களும் வாங்க. பூனை மாதிரி இருந்து அந்த ஆளை தூண்டி விட்டுட்டு நீங்களும் வாங்கன்னு சொல்ல. இரு, உன்னை விட்டா தானே. அவளுக்கு தெரியாதுல்ல பேரண்ட்ஸ் நாட் அலௌடுன்னு. சார், உங்களுக்கு தொல்லையா இருக்கும். அழ வர செய்வா. ஃப்ரெண்ட், நான் அழவே மாட்டேன். சின்ன பிள்ளைல தான் அழ. நான் சின்ன பிள்ளை அழதுக்கு. அவளே சொல்றா, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. என் கூட இருக்கும்போது அவ என் குழந்தை மாதிரி. மக்கு இல்லாட்டாலும் உன் குழந்தை தான். இசை கூட நான் பேசும்போது ஏதோ நான் இழந்து போன ஒரு உறவு எனக்கு கிடைச்ச மாதிரியே இருக்கு. அதான் ப்ளீஸ் 2 நாள் தான். அவ அழுதாள்னா உங்களால உடனே எல்லாம் இங்க கொண்டு வந்து விட முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். நான் இல்லாம போறதுல உனக்கு என்ன ஒரு சந்தோஷம் இல்ல? நான் வேண்டாம் தானே அந்த ஆள் கூட போ பாக்க. மேம், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா வேண்டாம். இல்ல, அவளை பாத்துக்க முடியும்னா கூட்டு போங்க. எனக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது உங்க கூட தான். அழமாட்டான்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. அவளை பத்திரமா கூட்டிட்டு போற மாதிரியே கொண்டு விடுறது என் பொறுப்பு. சரிங்க சார். இன்னொன்னு பர்சனலா ஒன்னு கேட்கலாமா? ஆ, இது எனக்கு கேக்குறதுக்கு ரைட்ஸ் இல்லதான். இசையோட அப்பா எங்க வேலை பாக்குறாங்க? அது எதுக்கு இப்போ? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். பிள்ளை இப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு பாசமா இருக்கலாம். இந்த ஃபாரின் ஜாப், ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போறது, இது எல்லாத்தையும் விட குழந்தை, ஒய்ஃப் இதுதான் ரொம்ப முக்கியம். இதை இழந்தவங்களுக்கு தான் இதோட வேல்யூ தெரியும். அவங்க கிட்ட பேசி இசை கூடாலே இருக்கிற மாதிரி பண்ணுங்க. சின்ன வயசுல குழந்தைங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாம் இழக்கிறது வளர வளர குழந்தைங்களுக்குள்ளாடி தான் ஒரு அன்லைக்கிங்கிறது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ சின்ன சின்ன ஆசையெல்லாம் பறிக்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கண்ணாடி முன்ன நின்று உனக்கு அறிவுரை சொல்லலாம்ல? ஹலோ. சார், இதை பத்தி அப்புறமா பேசலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இசை, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. நாம போறோம்ல, ஜாலியா டூர் போறோம். நீங்களா நானா டூர் போறோம். அந்தால என்னைய கலட்டி விட்டாச்சுல. ஆமா பட்டு, நீ நானும் போறோம். வேற எவ்வளவு நமக்கு தேவையில்லை. ஆமாமா, அந்த எவ நான் தானே மவனா. 2 நாளா உன் மனம் போல கூட்டு போ. 2 நாளையில உன்னை உண்டு இல்ல நாக்காமாவ இருந்தாள்னா பாரு. நைட் அம்மாட்ட போறேன் அழும்போது நீ எப்படி தூக்கிட்டு தெரியும் நானும் பாக்கேன். 4 வருஷம் நான் வளர்த்துருக்கேன்ல, 2 நாள் எப்படி பாத்துக்கன்னு நான் பாக்கேன். சரி பட்டு, அப்ப நான் வைக்கவா போனா? ஓகே, இனிமேல நம்ம பேசினா நிறைய பேருக்கு வயிற்றுச்சலா இருக்கும். சரிடா பட்டு, பை. பை பை. ஏன் 2 பேரும் பேசுறத பார்த்து எனக்கு வயிற்றுச்சலாவா இருக்கு. அந்தாள் என்னடானா எவ்வளவு நமக்கு தேவையில்லைங்காரு. நீ என்னடானா என்னை வயிற்றுச்சல் பிடிச்சவான்னு சொல்ல. சும்மா ஒரு ஃப்ளோல சொல்லது. இத பாரு, வாய் குறேன்னா. அம்மா, டூர் போகும்போது எத்தனை துணி எடுத்து வைக்கணும்? ஓ, மொத்த துணியை எடுத்துட்டு போயிரு. அப்படியா? ஆமா, எடுத்துட்டு அந்தாள் கூடாலே போயிரு. ஓகே ஓகே. என்ன மேடம், நீங்க வரலைன்னா என்ன? நானும் என் பொண்ணும் போவோம். என் பொண்ணுன்னு சொன்னதும் உனக்கே ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா அவ சம்திங் டிஃபரெண்ட் தெரியுமா? நீ வரலன்னு சொன்னா கொஞ்சம் டல்லா தான் இருந்தேன். இப்ப நான் இசை கூட போறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோம். இல்லைனாலே நான் அவ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது உனக்கு பிடிக்காது. போட்டோ எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு எப்படி வந்த வயிற்றுச்சல் பிடிச்சவளா மாத்துறேன்னு பாரு. அப்புறம் அப்புறம் என்ன, அவ்வளவுதான்? தனியா கூட்டு போய் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. தனியா கூட்டிட்டு போய் அதான் நாங்க பேசிட்டு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதான் என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ஃபோன் பண்ணோம், நீங்க கால் பண்ணதை நான் அட்டன் பண்ணதையும் பார்த்திருக்காரு. போனை பிடுங்கி கட் பண்ணி வச்சுட்டாரு. அதான் அதுக்கு பிறவைக்கு என்ன நடந்துன்னு சொல்லுங்க. ஆஹா, கொஞ்சம் கிரிக்கேத்தி விடுவோம். சொல்லுங்க. அது எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. வெக்கப்படுற அளவுக்கா பேசினாரு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? பரவாயில்ல, சொல்லுங்க. வெக்க வர அளவுக்கு எந்த புள்ளியில இருந்து ஆரம்பிச்சாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி சொல்லது? அதுவும் நான் என் வாயால இதை எப்படி சொல்லுவேன்? பரவாயில்ல சொல்லுங்க. சொல்லியதுதான் உங்க வாய், கேட்கறது எங்க காதுதான். அது மேம், அவர் என்ன பண்ணாரு? அதெல்லாம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? பரவாயில்ல சொல்லுங்க. விடுங்க மேம், கலாய்ச்சது போதும்.
நடந்தது என்ன நமக்கு தெரிய வேண்டாம், நீங்க சொல்லுங்க மேம். அது வந்து அவரு அவரு அவர் ஒரு கொலை பண்ணிட்டாராம். என்னாச்சு? கொலைக்காரனா? அப்படிதான் சொன்னாரு. அதுக்கு நீங்க 2 பேரும் வாய் பழக்கிறீங்க? கொலைக்காரன் சொன்னதுக்கு அப்புறமா சம்மதம் சொல்லிருக்கீங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு கொலை தானே. ஒரு கொலை பண்றதா 10 கொலை பண்றதா ஒண்ணுதான், தெரியும்ல. பாவப்பட்ட வீட்டுல உள்ள பிள்ளைன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல தள்ள பாத்துருக்காவ? முதல்ல உங்க மாமன் காரனை போட்டு மிதிக்கணும். எங்க மாமாவை அப்படியெல்லாம் திட்டாதுங்க. விக்னேஷ் சார் கூட அந்த பையனை பத்தி விசாரிக்கிறதுக்கு போனார்ல. சார் விசாரிச்சாங்களா? ஆமா ஜெசி மேம். ஆனா நல்ல பையன் தான் வந்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் தான் சொன்னாரு. ஃப்ரெண்டா? எனக்கு இங்க வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவரோட ஃபேமிலி தான். நல்ல ஃபேமிலி தானே? ஆமா நல்ல ஃபேமிலி தான். அதான் சொல்லிட்டோம்ல ஒரு கொலை தானேன்னு. மேம் 12th கிளாஸுக்கு கல்யாணம் ஆகாத யாரையுமே விட மாட்டாங்க. ஆனா நீங்க அடிக்காமலேயே ஒரு பார்வையாலேயே எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கீங்க. அடிக்கிறது கூட தப்புன்னு நினைக்கிற நீங்க இங்க கொலை பண்ணிட்டு இருக்கவன் அவன் இங்க. பரவாயில்ல மேம், ஒரு கொலை தானே. ஜெசி மேம் விளையாடிட்டு தானே இருக்கீங்க. அதான் நீங்க தானப்பா கேட்டீங்க என்ன நடந்துன்னு. அதான் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன இப்ப நீங்க 2 பேரும் ஷாக் ஆனிக்கிறீங்களா? அதே மாதிரி தான் அவரு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நானும் ஷாக் ஆனேன். அது பிறகு பார்த்தா லூசுத்தனமா அது பேசிட்டு நின்னது. இப்படி ஒரு ஆளை நான் இந்த உலகத்திலேயே பார்த்ததில்ல. புரியலையே. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ மீட்டிங் போன இடத்துல இவர் அண்ணன் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராம். சரி, அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது இவர் தானா? இவர் ஊதாரித்தனமா இருந்ததுனால அவங்க அண்ணா போயிட்டாங்களாம். அவர் அண்ணனுக்கு பதிலா இவர் தான் இறந்துருக்கணுமா? ஒரு குற்ற உணர்ச்சின்னு சொல்லுவோம்ல, தான் அண்ணன் இறந்ததுக்கு தான் தான் காரணம், நாம போயிருந்தா நம்மளோட முடிஞ்சிருக்கல அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி. சரி, கோவத்துல அந்த ஆக்சிடென்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவியில கொன்னுட்டாராம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், இவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சியாம். நம்ம தான் கொன்னுட்டா அண்ணனா அப்படின்னு. இவ்வளோதானா? நிஜமாவே இவ்வளோதானா? ஆமா இவ்வளோதான். இவ்வளோத்தையும் எதுக்கு அவ்வளோ பெருசா பில்டப் பண்ணாருன்னு தான் தெரியல மேம். யாராச்சும் நம்ம மேல உயிரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அந்த பழியை தூக்கி நம்ம மேல போட்டுப்போம். அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. இதுல வேற இவர் போற மீட்டிங் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. பொறுப்பு வேற இல்லாம இருந்திருக்காருன்னு சொன்னீங்க. எந்த ஒருத்தங்களுக்கும் கெட்டவனா இருக்கும்போது எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது. நல்லவனா மாறினதுக்கு அப்புறம் தான் பண்ணின தப்பெல்லாம் நினைச்சு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கான். அதுதான் அவருக்கும் தோணிருக்கான். தான் மட்டும் ஒழுங்கா ஊதாரித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு இருந்திருந்தா இன்னைக்கு உயிர் போயிருக்காதுல்ல நினைச்சு வருந்திட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்களா? அதாவது ஒவ்வொருத்தங்க மனசை பொறுத்து. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பையனா? எனக்கு பிடிக்குதா இல்லையான்னுலாம் தெரியல. ஆனா அம்மாவை நான் பாத்துக்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க ஃபேமிலி மாதிரியே என் ஃபேமிலியும் நினைக்கதா சொன்னாரு. இது போதாதான், அது மட்டும் இல்லாம பெரியவங்க அவங்க விருப்பப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கட்டும், நாம இப்பதான் மீட் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நம்ம லைஃபை ஸ்லோவாவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான் நடந்தா? வேற என்ன நடக்கணும்? தடவை பாக்காரு. நீங்க வேற குலாப் ஜாமுன் மாதிரி அழகா இருக்கீங்க. ஒரு கிஸ் கூட இல்லையா? அதான் இன்னைக்கு அண்ணன் தானே உங்களை கூட்டு போய் வருவாரு. எல்லாம் சொல்லி கொடுக்கேனா? ஏன் புருஷனா நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டாரு தெரியுமா? நான் என்ன சொல்லணும் அதுதான். இந்த மீட்டிங் மட்டும் ஒரு நேரமும் குறையாதுல சார். நாங்க பேச ஆரம்பிச்சாலே நீங்க வந்துடுறீங்க. என்ன ஜெசி மேம், பையனை பிடிச்சிருக்கா? எனக்காக பையனோட கேரக்டரையே விசாரிச்சிருக்கீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? பேசி பார்த்ததுல பிடிச்சிருக்கா? நல்ல கேரக்டரா தான் இருக்க மாதிரி இருக்கு. எதுவோ கடவுள் விருப்பப்படியே நடக்கட்டும். அதெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இப்பதான் வரீங்களா சார்? ஆமா மிர்தா, இன்னைக்கு காலையிலேயே வெளியே போயிருவேன். எப்படியும் நான் வரதுக்கு ஈவினிங் ஆயிரும். அப்பனா இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் விக்னேஷுக்கு ரெஸ்ட். ஓ சரி சார். இவருக்கு என்னத்துக்கு ரெஸ்ட்? தமிழ் மேம், எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. இப்ப போனார்ல கரஸ்பாண்டன்ட். ஆமா, அவர் ரூம்ல சைன் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. சைன் பண்ணலைன்னா ஞாபகப்படுத்திட்டு வாங்க. நான்லாம் போக மாட்டேன், ஜெசி மேம் போக சொல்லுங்க. நான்லாம் இப்ப கோஆர்டினேட்டர் கிடையாது, நீங்களே போங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? போயிட்டு வாங்க, உங்க ஆள் தானே. எங்க ஆளா? நம்ம கரஸ்பாண்டன்ட் தானே அப்படின்னு சொல்ல வந்திருப்பாவ. ஓ அப்படியா? அப்படியே தான். சரி போயிட்டு வாரேன். ஜெசி மேம் ஒன்று கவனிச்சிங்களா? என்னது? இப்பெல்லாம் தமிழ் மேமுக்கு விக்னேஷ் சாரை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க? முன்னாடியெல்லாம் அவரை இவங்கள பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிப்பாரு. இவங்களாம் அவரை பார்த்தோன்னே நமக்கு பிடிக்காத ஒருத்தங்க நம்ம ஆப்போசிட்டில் நிற்காங்கன்னு வைங்க, இந்த ஆளுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இவங்க முன்னாடி சாரை பார்க்கும்போது இருப்பாவ. ஆனால் இப்போல்லாம் அவ்வளோத்துக்கெல்லாம் கிடையாது. சீக்கிரமாக சேர்ந்துட்டாவல்னா நல்லது, மனசு விட்டு பேசிட்டாவல்னாலே போதும். இந்த குப்பையெல்லாம் யார் இதுல தூக்கி போட்டது? மன்னிச்சுக்கோங்க சார், காலையில் அமிர்தா மேம் தான் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வருவீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்கள் ரூமை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். லிக்விட் வேற ஊற்றிட்டேன். அப்படியா? சரி ஓகே, பரவாயில்ல, க்ளீன் பண்ணிருங்க. காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமே. பரவாயில்ல, நான் வெளியே தான் கிளம்புறேன். அப்படியா? சரி சார். இந்த ரூமுக்கு துடைக்கிற மாப் வெளியே இருந்து அதை எடுத்துட்டு வந்து தொடச்சு விட்டுறேன். ஆ
இந்த ஆள் உள்ளதானே வந்தாரு, ஆளை காணல. உள்ள எங்கேயாவது இருக்காரா? எங்க போயிட்டாரு? ஏய் நாங்க எல்லாம் வந்துட்டோம். அறிவில்ல பார்த்து வர மாட்டியா? ஏன் அந்த அறிவுல உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? உங்களுக்கு பார்த்து வர்றதுக்கு தெரியாதா? நான் எல்லாம் கரெக்டா பார்த்து தான் வந்தேன். பார்த்து வந்திருந்தா இப்படி மோதி இருக்க மாட்டீங்களா? வேணனே புள்ள எங்க தண்ணி ஊத்தி ஓடியது. நானா? ஐயோ மேடம், நான் தான் தொடச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சின்ன பிள்ளை வாமிட் பண்ணிட்டுன்னு சொன்னாவலாம், அதான் அங்க பார்க்க போயிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, இவளுக்கு தான் கண்ணு சரியில்லை வர வர. என்ன அமிர்தா பல்ல காட்டிட்டே நிக்க மாதிரி இருக்கு? இல்ல சார், இவ்வளவு நேரமா நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஆள் வந்ததும் பம்பற மாதிரி இருக்கு. அந்த மனுஷனுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். இவளை வச்சு மேய்க்கறலாம். இனிமே இது அழுதாலும் சிரிச்சாலும் என்ன ஏதுன்னு கேட்டப்படாது. நல்ல ஷோ பார்த்தாச்சுல, கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? ஷூர் சார், பார்த்து முடிச்சிட்டோம். மொத்த குரங்கு கூட்டங்களும் என் ஸ்கூல்ல தான் இருக்கு. ஆமா, இந்த ஆள் இப்ப இங்க இருந்து குளிச்சிட்டு எங்க கிளம்பி போறாரு? யாருக்கு தெரியும், கேட்க வேண்டியதானே. எங்களுக்கு வர வேலையில வாங்கி கேட்டதுக்கு. இந்த இசை எங்கேயாவது பாத்தீங்களா? பாப்பாவை தேடுறீங்களா மேடம்? ஆமாக்கா, எங்க போயிட்டானே தெரியல, காணல கொஞ்ச நேரமா. இந்த இப்பதான் விக்னேஷ் சாருக்கு கூட பைக்ல ஏறி போயிட்டு இருக்கா. பைக்ல போயிட்டு இருக்கா? இப்பதான் வந்து கேட்டுட்டான்னாவ. எங்க போறதா ஏதாவது பேசிக்கிட்டாவலாம்? சாரோட வீட்டுக்கு பாப்பாவை பைக்ல கூட்டிட்டு போறதா பேசிட்டு நின்னாரு. என்னக்கா சொன்னீங்க? வீட்டுக்கா? ஆமாங்க மேடம், பெரியவர் இருக்காருல்ல, பெரியவருக்கு விக்னேஷ் சார் போன போட்டு வீட்டுக்கு நம்ம இசை பாப்பாவோட போயிட்டு இருக்கதா சொன்னாரு. அந்த வீட்டுக்கா? ஆமா மேடம், அவங்க வீட்டுக்கு தான். இசை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. பைக்கு பார்த்தோன்னே துள்ளி குதிச்சுட்டு பாப்பா யாருனதை பார்த்தேன். இந்த இசை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? சார் கூட தானே இருக்காரு. அப்பவும் உங்க சார் என் கூட தான் இருந்தாரு. இப்போ நான் அனாதையா நிக்கிறேன். எங்க ஆபத்து இருக்குன்னு தெரியாம அங்க கூட்டிட்டு போயிருக்காரு. மேம், ஒன்றும் இல்லை, நான் அவருக்கு கால் பண்ணி பார்க்குறேன். இவ்வளோ பதட்டம் தேவையே இல்லை. ஆமாம் ஆமாம், சார் நல்லபடியாக பிள்ளையை பார்த்துப்பாரு. இதுக்கு மேல ஃபாஸ்டாவா? இதுவே போதும். என் மியூசிக் தானே ஆசைப்பட்டா. எல்லாரும் அப்பாவும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போறாங்க அப்படின்னு. அதனால நான் உங்களை ஸ்கூல்ல இருந்து எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன். அப்பனா நீங்க எங்க அப்பா மாதிரி. என்ன உனக்கு அப்பா பாசம் வேணும்? என்ன அப்பான்னு கூப்பிடறதுக்கு இருந்த ஒருத்தங்கள நான் இழந்துட்டேன். யாரு? நீங்க அழகா பைக் ஓட்டுறீங்க. என் ஃப்ரெண்ட் பின்னாடி பின்னாடி பார்த்துட்டு வரீங்க. யாரையாவது தேடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எப்படி பைக்ல போறது ஹாப்பியா? இசை ரொம்ப ஹாப்பி. நாம எங்க போறோம் தெரியுமா? தெரியலையே. எங்க வீட்டுக்கு. அங்க அந்த பாட்டியும் தாத்தாவும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியா? போலாம். ம். அம்மா அம்மா, எதுக்குடா கத்திட்டே வரேன்? யார் இந்த பிள்ளை? பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தீங்களா, இசை. அடடே, நீங்க தான் இசையா? நான் தான் இசை. நீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி? அச்சோ, நான் நல்லா இருக்கேன்டி அம்மா. நீ எப்படி இருக்க? இசையா நல்லா இருக்கா? பரவாயில்லையே, இவனை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். எம்மாடியோ, உங்க வீடு அழகா இருக்கு பாட்டி. எங்க வீட்ல நின்னுட்டியா? உங்க வீட்லயா? ஆ. உங்க வீட்ல சின்ன பிள்ளைங்க இல்லையா? நான் பெத்தது ரெண்டும் நல்லா வளர்ந்துட்டு. இப்ப என்ன, அவனுங்களுக்கு பிள்ளைல தூக்கி வச்சு கொஞ்சம் வயசு ஆயாச்சு. ஒன்னும் இல்ல, நீ உள்ள வா. அம்மா இசையை பாத்துக்கோங்க. இப்போ நான் மேல ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ போயிட்டு வா. என் ஃப்ரெண்டு உங்க பையன் தானே? ஆமா, என் பையன் தான். பிடிச்சிருக்கா? என் ஃப்ரெண்ட் மாதிரி யாருமே இல்ல, அதனால என் ஃப்ரெண்டை என்கிட்டே கொடுத்துட்டீங்களா? உன்கிட்டயா? எங்க வீட்ல நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான். உனக்கு அப்பா? நான் பார்த்ததே இல்ல. ஓ, உனக்கு இப்போ அப்பா பாசம் கிடைக்கலனாலும் சீக்கிரமா கிடைக்கும். அது வரைக்கும் உன் ஃப்ரெண்டை வேணா தத்தெடுத்துக்கா. சரி தாங்க, நீ இதுல உட்காரு, பாட்டி உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். என் ஃப்ரெண்ட் வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. எல்லாமே பெருசா இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. என்னவா இருக்கும்? இவ எங்க போயிட்டா? ஹால்ல தானே உட்கார சொன்னோம். ஒருவேளை வீடு பிடிச்சிருக்குன்னு வீடை சுத்தி பார்க்க போயிட்டாலோ? குடுங்க பாட்டி, ஏதாவது வேலை எனக்கா? பாப்பா, இந்த வீட்டுக்கு விருந்துக்காரியா எல்லாம் வந்திருக்கேன். நீ சமத்து பிள்ளையா இரு, நான் எல்லாம் செய்திருவேன்.
ஆமா, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த எங்க அம்மாக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணி கொடுப்பேனே. நீ காய் கட் பண்ணி கொடுப்பியா? இந்த குட்டி குட்டியா போடுவேல கறிவேப்பில, அதுக்கு இலையெல்லாம் நான் தான் ஒண்ணா உடைச்சு கொடுப்பேன் எங்க அம்மாக்கு. அப்படியா? தங்கமான ஒரு பிள்ளை பெத்து கொடுத்து வச்சவா உங்க அம்மா. ஏன் பாட்டிமா, உங்க பிள்ளைங்க எல்லாம் தங்கமான பிள்ளைங்க இல்லையா? எல்லா பிள்ளைகளையும் தங்கமா தான் வளர்ப்போம். வயசான காலத்தோலாம் கையாந்து விட்டுருவானுவா. அப்பனா நீங்க எங்க வீட்டுக்கே வந்துருங்க. இதுல என்னமா இருக்கு? இவ்வளவு நாள நீங்க ஒத்தையில வேலை பார்த்துட்டீங்க, இனிமே ஹெல்ப்புக்கு உங்க பொண்ணா என்ன நினைச்சுக்கோங்க. என்ன தாயி, இந்த வீட்டு மருமவ பிள்ளை, பெரிய தம்பிக்க பொண்டாட்டியா வந்திருக்க. என்னைய வேலை வாங்க வேண்டிய நீ என் கூடால இழுத்து போட்டு வேலை செய்யுங்கிற. இது எப்படி அப்படி இருக்க முடியும்? எப்படி ஒரே குணமா இருக்க முடியும்? இல்ல நம்ம பார்வைக்கு தான் அப்படி தெரியுதா? சாச்சா, அப்பா இல்லாம இந்த இசையோட அம்மா இசை வளர்த்துருக்கா. குழந்தைக்கு நல்ல குணத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா. அவ்வளவுதானே தவிர அப்படியெல்லாம் இருக்காது. இசை, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு விருந்துக்காரியா வந்துட்டு ஓடி வா. அந்த பாட்டி கூப்பிடாவ, நான் போயிட்டு புற வரேனா? சரிம்மா, போனா போய் காப்பி எல்லாம் குடிச்சுக்கிட்டு வா. பாட்டி, எம்பது வருஷம் ஆச்சு நம்மள ஆளா மதிச்சு நம்ம கிட்ட ஒரு பிள்ளை வந்து இருக்குன்னா, தமிழ் பாப்பாக்கு குணம் அப்படியே இந்த குழந்தைகிட்டே இருக்கு. கனி வேற நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு நிப்பாளே. ஏனோ இவன் எதுக்கு என்னைய பார்த்து வாரா? ஏன் நீ அங்கிருந்து வந்துட்டு இருக்க? ஏன் அங்கிருந்து வந்தா உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் அங்கிருந்து வரணுமா? இல்ல ஐடியா இருந்துட்டு இசி பிளாக்ல இருந்து வரலாம். நானும் ஐடி டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா நீ யூஜி, நான் பிஜி. எதுக்கு இசி டிபார்ட்மெண்ட் பிளாக் போன? இல்ல யாராலையாவது உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே வந்தாலும் எனக்கு பாத்துக்க தெரியும். சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் கேட்டேன். சர்க்கியூட் ரெக்கார்ட் சப்மிட் பண்ண போயிருந்தேன். அப்படியா? பாவம், அதுக்குள்ள உன்னை விட்டுட்டு போயிட்டாளே. யாரு? அந்த கனிதான். எங்க போயிட்டா? அந்த பிரியா இருக்காங்கல்ல. ஆமா பிரியாக்கா. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் வந்திருப்பாவ போல. உடனே ஒன்ன கூட யோசிக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டா. அதுவும் பைக்ல. ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்ல. சேர்ந்து போனா வெயிட் பண்ணுன்னு சொன்னா. ஒருவேளை சஞ்சய் அண்ணாவும் பிரியாக்காவும் வந்திருப்பாங்க. பைக்ல வந்திருக்காங்க, கம்பல் பண்ணாதான் போயிருப்பா. ஆனாலும் எனக்கு கனி மேலதான் கோபம், வெறுப்பு எல்லாமே. உன் ஒரு கேர் அக்கறை எல்லாமே இருக்கு. இப்படி விட்டுட்டு போயிருக்க கூடாது. என்ன எங்களுக்குள்ள சண்டை உருவாக்கி வச்சு நல்லா வேடிக்கை பார்க்கலான்னு பாக்குறீங்களோ? சீச்சி, அப்படி இல்லானும் உன் மேல இருக்க அக்கறையில தான் சொன்னேன். பிரியாக்காவும் சஞ்சய் அண்ணாவும் வந்திருப்பாங்க, போயிருப்பா. இதுல என்ன இருக்கு? சரி, ஓகே, விடு. ஓ அம்மாவும் அதான் ஜெயா மேம் இருக்காங்கல்ல, அவங்களாம் லைப்ரரியில ஏதோ புக் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கையில பேக் எல்லாம் இருந்து இப்ப கிளம்பிடுவான்னு நினைக்கேன். கனிக்கு பின்னாடி இந்த கையெல்லாம் போயிட்டா. 2 லூசோலாம் விட்டுட்டு போயிட்டா. சரி, இனிமே மம்மிக்கு பின்னாடி ஓடிட வேண்டியதுதான். சரி, ஓகே, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு இடையிலையுமே சண்டை உருவாக்கி விடலான்னு பார்த்தா. போ, அவ உன்னை விட்டுட்டு போகலடி, நீ தான் அவளை நட்டாத்துல விட்டுட்டு போற. எப்படியும் அவளுக்கு 2 பேர் பேக் தூக்கி பின்னாடி போட்டுட்டோம். பேக் இல்லாததை பார்த்ததுமே நான் சொன்னது உண்மைன்னு அவங்க அம்மா கூட போயிடுவா. இவளும் அந்த ஜெயாவும் க்ளோஸ். இவ கிளம்புனதுக்கு அப்புறம் தான் கனியால ஊப்ஸ் ரெக்கார்டை சப்மிட் பண்ணிட்டு வர முடியும். ஆதி என்ன நம்பணும்னா, இந்த பிரச்சனை நடக்கும்போது நான் காலேஜை விட்டு வெளியே போன மாதிரி நடிக்கணும். அதுக்கு அவன் வெளியே போற டைம் நான் கேட் பக்கத்துல நின்னே ஆகணும். அவனை துரத்திட்டு அது பிறகு இங்க வருவான். சரியான லூசா இருக்கா. என்னைக்காவது இவளை விட்டுட்டு போயிருக்குமா? நம்ம எப்படி விட்டுட்டு போவான்னு நினைச்சா? சரி விடு. பிரியாக்கா வேற லீவ் இன்னைக்கு. தனியா பஸ்ல போனனாலே சிறையா வருது. சரி, நமக்கு முடியறதுக்கு இன்னமும் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள தூக்கிட்டு ஓடி இருக்கா பாரு. அதான் பிஜில உள்ளவங்களுக்கு முடியற டைம்லயே போயிருக்கா. கனி, என்ன ஆதி, இன்னைக்கு கிரவுண்டுக்கு சீக்கிரமா போனல, மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, அண்ணன் இப்ப அத்தை கூட வெளியே போனதை பார்த்தேன். அத நீ கிளம்பலையா? நாங்க கிளம்பிட்டதா நினைச்சு ஜெயா மேம் கூட போயிட்டா. அத்தை என்ன இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பியிருக்கா? அவங்களுக்கு பிஜி லாஸ்ட் பீரியட், அது பிறகு கிளாஸ் இல்ல, அதான் கிளம்பிருப்பாங்க. நீ கிளம்பலையா இன்னும்? இனிதாடி, எனக்கு சர்க்கியூட் வேற கொஞ்சம் வரைஞ்சு பார்க்கணும். இப்பவா? இல்ல, 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கா. இப்பவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துன்னா மேம்கிட்ட கேட்டுடலாம்ல. நீ வீட்டுக்கு கிளம்பி ஏதாவது டவுட் இருந்துன்னா சொல்லு, நான் வந்து சொல்லி தரேன். நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பர்னா சொல்லி தந்துருவீங்க. சரி, ஓகே, போயிருவேலாம். ஏன் புதுசா வந்து இப்படி கேக்குறீங்க? என்னாடி, ரொம்ப அக்கறை தான் போல. என்னாச்சு? இல்ல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீ ஓகே தானே? ஓகே தான். உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு? உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசு நல்லா தான் இருக்கு. சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிருந்தா. சரி. சரிம்மா, வேற ஏதாவது? நான் கிரவுண்ட்ல இருப்பேன், ஃபோன் பண்ணா கூட அட்டன் பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்கு போனதை மெசேஜ் பண்ணிருந்தா. ஓகே ஓகே, நீங்க கிளம்புங்க. சரிம்மா,
பார்த்து போனா. சரி நீங்க கிளம்புங்க. ம். என்ன ஆச்சு இவருக்கு இன்னைக்கு? அதான்ல எனக்கும் ஒண்ணும் புரியல. புதுசா வந்து அக்கறையா பேசிட்டு போறாரு. என்னமோ ஏதாவது கனவு கண்டிருப்பாரு. என்ன இவன் இன்னமும் வரல? நம்ம போயிட்டேன்னு நம்பிட்டானா தான் நாளைக்கு அவன் டெட் பாடியா கிடக்கும்போது நம்ம மேல டவுட் வராது. ஏனோ வாரான். கேஷுவலா இரு. ஆதி ஆதி ஒரு நிமிஷம். என்ன? நீ கிரவுண்டுக்கு தானே போற? அப்படிதானே என் வீட்டுக்கும் போனோம். கொஞ்சம் அதுல இறக்கி விட்டுறதியா? என்கிட்டயே கேட்க? ஆமா, ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு வேற காத்துட்டு நிக்கேன். அதான் நீ போற வழிதானே? பின்னாடிதான் குப்பை லாரி வந்துட்டு இருக்கு. ரொம்ப அவசரம்னா அதுல ஏறி வா. அப்படி இல்லையா வேற ஏதாவது இழிச்ச வாயம் கிடைச்சான்னா அவன் பைக்ல ஏறிப்போம். ஆளையும் முகர கட்டையும் பாரு. உனக்காண்டி இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருக்கேன்ல. நான் தாண்டா உனக்கு இழிச்ச வாய். இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. அவளுக்கு சமாதி கட்டிட்டு அது பிறகு இருக்கு உனக்கு. கருமம் பிடிச்சவா, இனிமே அவளை போய் பார்த்துட்டு. இவன் எதுக்கு இங்க வரா? அஜய், என்ன சீனியர்? இந்த செமஸ்டர் புக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தியா? ஆமா, ஆனா வேற ஒரு அக்கள்கிட்ட எல்லாம் கேட்டிருந்தேன். இல்ல அவகிட்ட இல்லையா? என்கிட்ட இருக்கு, உனக்கு வேணா கொடுக்குறேன். ஏக்க உங்கள்ட்ட என்னமா அந்த புக் எல்லாம் இருக்கு பத்திரமா? ஆமா அஜய், செகண்ட் இயர்ல இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாடி வந்துட்டோம்ல. சோ புக் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். உனக்கு வேணா சொல்லு, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். ஏக்க இந்த புக் காண்டி எம்பட அலையா அலையும் தெரியுமா? உங்கள்ட்ட இருக்குனா எடுத்துட்டு வாங்க. சரி அஜய். ஏன் என்னம்மா நீங்க இன்னும் கிளம்பலையா? எதுக்கு இப்ப நடிக்கான்னு தெரிய மாட்டேங்குதே. இனிமே தான் கிளம்பணையா? அப்படியா? இல்ல ஆதி இப்பதானே வெளியே போனான். போற டைம்ல அனுவை பார்த்து என்னமோ பேசிட்டு இருந்தான். என்ன பேசுறேன்னு கிட்ட நின்று கேட்டுட்டு நின்னேன். கனி என்னமோ வீட்டுக்கு கிளம்பல, ஏன் விட்டுட்டு கிளம்பிட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அனு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுட்டு சொல்லி விட்டாளே, நான் லைப்ரரியில வெயிட் பண்றேன் கனியை வர சொல்லு அப்படின்னு. அப்படியா? ஆனா யாரும் சொல்லலையே. அனு வெயிட் பண்றாளா? ஆமா, அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுதான் ஆதி இங்க வந்துட்டு போனது எனக்கு தெரியும். நீ என்னடானா இங்க உட்காந்துருக்க? தேங்க்ஸ் அக்கா. எனக்காண்டி லைப்ரரியில வெயிட் பண்றா பத்தியா? இந்த ஆதிக்கு என்ன, அவளை போ விட்டுருக்கலாம்ல. அதான்ல உன் மேல இருக்க அக்கறை பிக்கற. சரில, அந்த பிளாக்ல இருந்து இந்த பிளாக்கு வரதுக்கே எப்படியும் 5 மினிட்ஸ்க்கு மேல நடக்கணும். சரி கனி, இப்பதான் இந்த நந்தன் பிரச்சனை இல்ல. எனக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான்னா அரை மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். நானும் அப்படியே ஓடி பஸ்ஸா போயிடுவேன். சரில, பாய். ஓடி நான் டைரக்டா இதை வந்து சொன்னா நம்ப மாட்டேல. அதான் ஓ சாவை தேடி நீயே போ. அவை மட்டும் நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டான், எல்லாம் சக்சஸ். கூடுதலா அதிக பிரசங்கிட்டானே எதுவும் காட்டாம இருந்தானன்னா சரிதான். அனு, அனு எங்க போயிட்டா லூசு? லைப்ரரி ஃபுல்லா தேடிட்டோம். லைப்ரரியில ஒரு ஆள் இல்ல. இந்த அக்கா வேற லைப்ரரியில இருக்கதா சொன்னாங்க. அனு, இவனா? ஹாய் செல்லம். நீங்க இங்க என்ன பண்றீங்க? இதோ வரேன், பக்கத்துல வந்து சொல்றேன். அனு, அனு இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலையே. என்ன தைரியம் தான் என் மேலே கை வைப்ப? ஏய், தண்ணிய மாட்டினதுக்கு அப்புறம் கூட உனக்கு திமிரு இன்னும் குறையலாம். இங்க அனு இருக்கா? அணுவும் இல்ல, ஒருத்தியும் இல்ல. நீ இப்போ என்கிட்ட சிக்கிட்டு இருக்க, தெரியுமா அது உனக்கு? அப்படியா? இவ்ளோ பெரிய காலேஜ், சிசிடிவி பார்த்தாலே தெரியும்ல. ஐயோ செல்லம், இங்க அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நம்பிட்டா என்னமா நடந்துட்டு இருக்க? இந்த பக்கமா கேமரா இருக்கலாம், அது ப்ராப்ளம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. உன்னைய கொலை பண்றதுக்கு தான் பிளான் கொடுத்தாவ. அப்படியே என் ஆசையும் தீர்த்துட்டு போலான்னு. சீ, எங்கடி ஓடுற? ட்ரெஸ் விட்டுருங்கண்ணா, நானும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே. எவன் சொன்னா நீ எனக்கு தங்கச்சி மாதிரின்னு? எங்கடி ஓடுற? ட்ரெஸ் கிழிஞ்சிட்டு நான் விட்டுருங்க. இனி ஒரு அடி இதுல இருந்து எடுத்து வைப்ப. என்னையே அடிக்கிறியா? ஓ ஆதி வந்து உன்னை காப்பாத்துவேன்னு நினைக்கிறியா? அவன் எப்பவோ கிளம்பிட்டான். இல்ல கேமரா இருக்கு நான் மாட்டிடுவேன்னு நினைக்கிறியா? கேமரா வேலையெல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ செத்தா போதும்.